ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளீஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க டோன்ட் லுக் அவே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் போகுது. அதை ஒரு கும்பல் வழிமறிக்குது. அவங்க பாத்தீங்கன்னா திருட்டு கும்பல். அவங்க உள்ள இருக்கிறத ஆட்டைய போடலாம் அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு பொம்மை இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறாரு. போனவர் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் கார் முன்னாடி போய் விழுந்து இறந்து போக நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை பாத்துறாங்க. அந்த பொம்மை நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. அப்படி அந்த பொம்மை யாரு, இவங்களை ஏன் ஃபாலோ பண்ணுது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இருந்தது. ஆனா அது எவ்வளவு தூரம் எக்ஸிகியூஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் ஓவரால் டீசென்ட்டாவும் எழுதியிருக்காங்க. அவங்கள மட்டும் தான் நம்ம அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படமே ஒரு ஹாரர் படம். அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரால ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஓவராலா பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே பெருசா நமக்கு ஹாரர் மூமெண்ட்ஸ் எலிவேட் பண்ணி கொடுக்கவே இல்லை. இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் ஒரு படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் காட்சி அமைப்புகளும் இருக்கு. ஒரு காட்சி கூட சுவாரஸ்யமா இல்லை. எல்லாமே ஏனோ தானம் தான் எழுதி எடுத்திருக்காங்க. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நல்லா இருக்கான்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்கானே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி ஓவராலா ஓகேவா இருந்தது. விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன் இந்த ஹாரர் எலிமெண்ட்டை கொண்டு வரதே அந்த பொம்மை தான். ஆனா அதுவே ஒரு மரபொம்மை மாதிரி சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கு. அதை வச்சு எதனா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தானே இந்த படத்தை உட்காந்து பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேல ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஒரு ஹாரர் படம்னா இப்படிதான் இருக்கும், அது எதாண்டா இதுவும் பார்த்துட்டு போங்கடான்ற மாதிரி தான் எழுதி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல கொஞ்சம் குரோதமான காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.